Hi everyone, this is Lokesh Krish from Knowledge Waves Academy. ஸோ எவ்ரி வீக்கெண்ட் வந்து நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா கரண்ட்டாக மார்க்கெட்டில் இருக்க சினாரியோஸு ஒரு இன்சைட்ஸ் இதில் வந்து பிகினர் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரேடர்ஸ் ஸ்விங் ட்ரேடிங்கில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க வந்து எப்படி வந்து இன்டேக் பண்ணிக்கலாம் இந்த நாலேஜை அண்ட் எப்படி அவங்க ப்ரொசீட் பண்ணலாம் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜேர்னின்றத ஒரு ஐடியாஸ் மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இதில் வி வில் ஹேவ் எ கான்வர்சேஷன் டைப் ஆஃப் வீடியோஸ். இப்போ ஸ்ரீனி சில கொஸ்டின்ஸ் வந்து உங்கள் சைட்லேருந்து கேட்பார். ஸோ என் பெர்ஸ்பெக்டிவை நான் வந்து அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ யூ கேன் லிசன் டு திஸ் வித் கம்ப்ளீட் பேஷன்ஸ். எஸ் ஸ்ரீனி, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் லோகேஷ். ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து மார்க்கெட்டில் லாஸ்ட் 1 இயரில் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் டிஸ்ட்ரப்ஷன்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் டாரிஃப், அதுக்கடுத்தது ஏயோட இன்வென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட் டென்ஷன். இப்போ வார் முடிஞ்சுதா முடியலையான்னு தெரியல. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் நேற்று வந்து லைக் ஹார்மோஸ் வந்து ஓப்பன்டுன்னு சொன்னாங்க, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் இஸ் க்ளோஸ்டுன்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இவன் மண்டே வந்து பாசிட்டிவாக ரியாக்ட் ஆகுமா நெகட்டிவாக ரியாக்ட் ஆகுமா, ஹவு லாங் திஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் லாஸ்ட் 4 இயர்ஸாகவே ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது. அதுக்கப்புறம் க்ரூட் ஆயில் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மார்க்கெட்டே வந்து ஒரு அன்சர்டென்ட்டியில் இருக்கும் போது நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலாமா? அதுதான் நிறைய பேரோட ஒரு ஃபியர் ஃபேக்டர். வெரி ட்ரூ. இப்போது இதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டே இருக்கிற விஷயந்தான். இப்போது இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் வந்து மார்க்கெட்டில் நம்ம ஃபியர்ஃபுல்லாக வெளியில் போகிறத விட அவாய்ட் பண்ணுறத விட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கணும் ஸ்ரீ. ஏன்னா அந்த காமன் கோட் இருக்குல்ல, வாரன் பஃபெட் சொல்கிறது, பி க்ரீடி when others are fearful, be fearful when others are greedy. இது வந்து அந்த பி க்ரீடி when others are fearful அப்படின்றதுக்கான ஒரு டைமிங்காக தான் நான் பார்க்குறேன். ஸோ ரியல் இன்வெஸ்டர்ஸ் உருவாக்குறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. பட் வந்து வார் டைமில் மார்க்கெட் விழுந்துட்டே தானே இருக்குது. எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது? மார்க்கெட் வார் ஸ்டார்ட் பண்ணோடனே உடனே வாங்குறதா, இல்லை 5 நாளுக்கு அப்புறம் பார்த்தாலும் அது ரெட்டாக தான் இருக்குது, 10 நாள் கழித்து பார்த்தாலும் கேண்டில் ஸ்டிக்ஸ் ரெட்டாக தான் இருக்குது. ஸோ வென் த ரியல் இன்வெஸ்டர்ஸ் கம் இன் டு த மார்க்கெட், யாரை பார்க்கணும், எப்படி பார்க்கணும், ஒரு கிளியராக சொல்லுங்களேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி டைமில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு ரியல் இன்வெஸ்டர்ஸ் இப்போ தான் உருவாகிறாங்கன்ற கான்டெக்ட்டில் தான் நான் ஃபஸ்ட்டு ஒன்று ஆன்சர் பண்ணேன். நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு இந்த மாதிரி வார் டைமில் பண்ணலாமா, ஏஐ டிசரப்ஷன் அது இதுன்னு இருக்குன்ற கேட்ட ஒரு மல்டிபிள் ஆன்சர்ஸ்க்கு. பட் இதுக்கு வந்து ஹிஸ்டாரிக்கலாக ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் ஸ்ரீனி. ஸோ லுக் இன் டு த ஸ்க்ரீன். இப்போ இதை பாருங்கள், நிஃப்டி எடுத்துக்கலாம் ஸ்ரீனி. இது வந்து டிசரப்ஷன்ன்றது வந்து மார்க்கெட்டுக்கு புதுசு இல்லை. ஹிஸ்ட்ரி நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுத்துருக்குன்னா, லுக் இன் டு ஸ்க்ரீன் சின்ஸ் 2000. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2000லேருந்து பாருங்களேன், இது வந்து கிட்டத்தட்ட 2000 மார்க்கெட் வந்து 1000 பாயிண்ட்ஸ் கிட்டே இருந்திருக்கு. சி இஃப் யூ லுக் இன் டு திஸ் ஸ்க்ரீனி, இந்த டைமில் வந்து .com பபிள் வந்தது. அந்த நேரத்தில் இப்போ நம்ம வார்னு சொல்கிறோம், ஏஐ டிசரப்ஷன்றோம் அண்ட் டாரிஃப் இஷ்யூஸ்ன்னு சொல்கிறோம்னா, இப்போ இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கும்போது .com பபிள்னு இருக்குது. ஒரு டைமில் மார்க்கெட் ஃபாலோ ஆகுது. ஆனால் அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்காம நம்ம வந்து ஒரு 5 days 10 days மார்க்கெட் விழுந்துருச்சு, 5 months 6 months வந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகுதுன்னு ஒருத்தவங்க யோசிக்கிறாங்கன்னா, லுக் அட் த ரைஸ். கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ்லேருந்து 7 years மார்க்கெட் 6 times வளர்ந்துருக்கு. தட் மீன்ஸ் 600%. இப்போ இதில் ஒருத்தவங்க கண்டினியூஸாக மார்க்கெட்டை வந்து டைம் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்காமல், இது நம்ம ரொம்ப நேரத்துக்கு மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னு இருந்திருந்தாங்கன்னா, இந்த .com பபிளில் இருக்கிற ஒரு டிசரப்ஷன் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். நாட் ஓன்லி தட், 2008 என்ன நடக்குதுன்னா, மார்க்கெட் இந்த பீக்கில் இருக்குது, 6000 லெவலில் இருக்குது. வேர்ல்டு எக்கனாமிக் டவுன் டர்ன் சொல்லிட்டு இன்னொரு பெரிய கிரைசிஸ் வருது. அப்போ கிரைசிஸ் டு கிரைசிஸ் வந்து மார்க்கெட் பார்த்துட்டு தான் இருக்குது, வேறு பெர்ஸ்பெக்டிவில். அப்போ 2008 என்ன நடக்குது? லேமன் பிரதர் கொலாப்ஸ் நடக்குது ஸ்ரீனி. யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு பெரிய லெவலில் சப்ரைம் கிரைசிஸ்ன்னு சொல்கிறாங்க. பேங்கர்ஸ்லாம் வந்து பயங்கரமாக லோன் டிஃபால்ட் நடக்க போகுதுன்றாங்க. மார்க்கெட்டே பயப்படுது. இது வந்து டேரெக்டாகவே ஸ்டாக் மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணுது. வார் மாதிரி இன்டைரக்ட் இம்பாக்ட்லாம் கிடையாது. க்ரூட் ஆயில் ஏறினதுனால தான் ஸ்டாக் மார்க்கெட் விழுதுன்ற மாதிரிலாம் கிடையாது. என்டையராக ஃபாலோ ஆகுது. அதுலேயும் பேனிக் ஆகாமல் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்த பீப்புளுக்கு மார்க்கெட் அகெயின் 2700-500 லெவல்ஸ்லேருந்து ஒரு another 10 years ஆஃப் ஃபென்டாஸ்டிக் டிகேடாக இது அமைஞ்சு மார்க்கெட் 8000 லெவலுக்கு போயிடுது. ஸோ அதாவது வந்து மறுபடியும் அது ரைஸ் ஆகுது, ஃபாலோ ஆகுது, மறுபடியும் ரைஸ் ஆகுது. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் இந்த 2 கான்டெக்ட்லேருந்து? நம்ம தலைவர் படத்தில் சொல்கிற மாதிரி தான், அருணாச்சலம் படத்தில் ரஜினி வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னா பணக்காராக இருப்பார். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் வரும், ஒரு கிரைசிஸ் வரும். அப்போ என்ன ஆகும்? அவர் ஒரு ஏழையாக மாறிடுறாரு. அப்புறம் 30 நாள் 30 கோடி சொல்ல போனால் 3000 கோடி வரும்ன்றாரு. பயங்கரமாக இருக்கும். அந்த படத்தில் முடிக்கும் போது பணக்காரனாக முடிக்கிறாரு. அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கிரைசிஸ் வரும்போது when the going gets tough, the tough gets going அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்போ அதை பண்ணுறவங்களால தான் அந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டராக மாறுறாங்க.
ஈவன் யூ குட் லுக் அட் நவ் அட் த கோவிட் டைமில் மார்க்கெட் ஒரு டாமினேட்டிங் லெவல் வந்துருச்சு, ஓகே இந்தியா வந்து ரெசிலியண்டாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பாருங்களேன், இந்த டிப் வந்தது அப்போது பேனிக் ஆயிட்டாங்க மறுபடியும். ஓகே இட்ஸ் அ பிக் பேண்டமிக், இதில் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து மார்க்கெட் பயங்கரமாக ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வெளில போயிடுறாங்க. ஆனால் மார்க்கெட் 8,500 பாயிண்ட்ஸ்லேருந்து 2020 இஃப் யூ லுக் இன் டு திஸ் இஸ் அனதர் ரெப்ளிகேஷன் லைக் வாட் ஹேப்பன்ட் இன் த .com பபிள். இது .com பபிளை பார்த்து நாலேஜபிளாக இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக தெரிஞ்சிருந்தா மார்க்கெட்டை இப்போ நீங்கள் வந்து வார் சுச்சுவேஷனில் ஃபால் ஆகுதுன்னு சொல்ல மாட்டீங்க ஸ்ரீனி. am I right? 8,500லேருந்து ஈவன் இன்னைக்கு டேட்டில் இருக்க லெவல் பார்த்தாலும் 24,300 இருக்குது. 3x வளர்ந்துருக்குல்ல மார்க்கெட். அப்போ மார்க்கெட் என்ன சொல்ல வருதுன்னா, டைமிங் முக்கியம் இல்லை மார்க்கெட்டில். நம்ம எவ்வளோ டைமில் மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ணுறோம், எவ்வளோ வருஷத்துக்கு அதை கண்டினியூ பண்ணுறோம், அதெல்லாம் சொல்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து லாங் டேர்மில் பர்சியூ பண்ணுங்கள், ஜெயிச்சவங்க தான் இருக்கிறாங்கன்றது. தட் இஸ் த கீ ஐடியா அபவுட் திஸ் பர்டிகுலர் மார்க்கெட் ஜர்னி. அப்போது மார்க்கெட்டில் வாரன் பஃபெட் சொல்கிற ஒரு முக்கியமான கோட் என்னன்னா, இட் இஸ் நாட் கிரேட் அபவுட் டைமிங் த மார்க்கெட், இட் இஸ் ரியலி கிரேட் அபவுட் ஹவு லாங் யூ ஆர் கோயிங் டு டைம் த மார்க்கெட். எவ்வளோ நேரம் நீங்கள் இருக்கிறீங்க, அதான் அதோட க்ரக்ஸ். ஓகே, காட் இட். எஸ், அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி நிஃப்டி வந்து ஃபால் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சாலே என்ட்ரி கொடுத்துட்டு வெயிட் பண்ணலாமா ஃபார் 5 years or 10 years? ஹவு லாங் அண்ட் வாட் இஸ் த க்ரைட்டீரியா டு செலக்ட் த ஸ்டாக்ஸ்? நம்ம நிஃப்டியை வாங்க முடியாது, ஸோ ஸ்டாக்ஸில் எப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம்? ஸோ இப்போ 2 கொஸ்டின் எடுத்துக்கிறேன் ஸ்ரீனி. ஃபஸ்ட்டு வந்து இப்போ நான் பேசின விஷயத்துக்கு வந்து இப்போ ஒரு ட்ரேடர் வாங்குறாங்க, ஒரு இன்வெஸ்டராக உள்ளே வராங்க அப்படின்னா லாங் டேர்மாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுறவங்க எப்படி பார்க்கலாம், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு வந்து இதுவே ஒரு ரெப்ளிகேஷன், நிஃப்டி ஒரு ரெப்ளிகேஷன் எக்ஸாம்பிள். இதை நம்ம வந்து நிஃப்டியை வாங்க முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போய்ட்டு இண்டெக்ஸில் வாங்கலாம், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸை வாங்கலாம். பாசிவாக இந்த க்ரோத்தை நீங்கள் அட்டைன் பண்ண முடியும். இது லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். லாங் டேர்ம் சும்மா நிறைய பேருக்கு ஒரு தாட் வரும் இந்த நேரத்தில், ஓகே எத்தனை வருஷம் நான் ஹோல்ட் பண்ணணும், கண்டினியூஸாக எஸ்ஐபிஸ் பண்ணணும்னா பிளான் ஃபார் மினிமம் 2 to 3 years. அப்போ இது லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ். இல்லை இந்த மாதிரி வார் சுச்சுவேஷனில் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு பக்காவாக கிடைக்கும், நான் ஷார்ட் டேர்மில் கெயின்ஸ் எடுக்க முடியுமான்னு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தாட் இருக்கும், நிறைய இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கும். அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸும் நான் காட்டுறேன், உங்களுக்கு கிளாரிட்டி வரும். இப்போ ஷார்ட் டேர்ம் சொல்லும் போது இது ஸ்விங் ட்ரேடிங் சொல்லுவாங்க, பொசிஷனல் ட்ரேடிங் சொல்லுவாங்க. இப்போ நான் ஒரு ப்ராப்பர் ரெலவெண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். பெயிண்ட் இண்டஸ்ட்ரிக்கு வந்து க்ரூட் ஆயில் வந்து ரொம்ப முக்கியம், ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணப்படுது. க்ரூட் ஆயிலோட ஒரு முக்கியமான ஒரு ரா மெட்டீரியல் பெயிண்டில் தேவைப்படுது. அப்போது ஏஷியன் பெயிண்ட்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இந்த பர்டிகுலர் டேட்டில் பாருங்களேன், நான் மார்க் பண்ணியிருக்க இடத்துல February 16th அப்புறம் இது வந்து ஒரு வீக்லி லெவலில் நம்ம பார்க்குறோம். இப்போ ஷார்ட் டேர்மில் பார்க்குறவங்க வந்து இயர்லி லெவலெல்லாம் பார்க்க தேவையில்லை, 1 to 2 months அவங்க வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வருதுன்னு தெரியுது, அதுக்கான நாலேஜ் அவங்களுக்கு இருக்குன்னா, ஏஷியன் பெயிண்ட்ஸ் மாதிரியான ஸ்டாக் வந்து 2400 லெவல்ஸில் ட்ராவல் ஆகிட்டு இருந்தது இந்த வீக் ஆஃப் February எண்டில். வாரெல்லாம் அப்போ இல்லை, அந்த அளவுக்கு எஸ்கலேட் ஆகலை. வார் எஸ்கலேட் ஆகுது, க்ரூட் ஆயில் ஃபால் ஆகுது, க்ரூட் ஆயிலோட விலை ஏறுறதுனால ஏஷியன் பெயிண்ட்ஸ் உங்களுக்கு இறங்குது. இதுதான் கனெக்ட். அப்போ இதை லாஜிக்கலாக பார்க்குறவங்க, அப்போ க்ரூட் ஆயில் மறுபடியும் இறங்கும் போது ஸ்டாக் ஏறும்ல, ஏன்னா ரா மெட்டீரியலோட காஸ்ட் குறையுது, அது வந்து அட்வான்டேஜாக மாறுது கம்பெனிக்கு. அண்ட் எக்ஸாக்டாக அது ரெப்ளிகேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. அப்போ இதுதான் ஸ்விங் ட்ரேடர் வந்து இந்த பாயிண்ட்ல எடுக்கிறவங்க, அதாவது 2200, 2195 இதெல்லாம் வார் டைமில் பேனிக் ஹைட் லெவலில் இருக்கும்போது இது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்த அந்த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டருக்கு யூ லுக் அட் த ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 300 ரூபா கிடச்சிருக்கு, 12 to 13%, which is something like we are getting it in FD for 1 year. அப்போது இந்த எக்ஸாம்பிள் மட்டுமே கிடையாது. அப்போ க்ரூட் ஆயில்னால தான் அது நடந்துருச்சு. ஏஷியன் பெயிண்ட்ஸாக இருந்தால் சம்மந்தமே இல்லாத வேற ஒரு கம்பெனி எடுக்கலாம், லெட்ஸ் சே விக்ரம் சோலார் ஒரு கம்பெனி. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் வாட் வி ஆர் கோயிங் த்ரூ இன் அவர் கிளாஸஸ். இப்போ நம்ம அகாடமியில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணும்போது, சார் இந்த மாதத்தில் வந்து நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டேனே தெரியாதனமா, வார் நடக்குது, அப்போ மார்க்கெட்டை விட்டு வெளில போயிருக்கலாம் பொழுது அப்படின்னு யோசிச்சிருந்தாங்கன்னா அவங்க தான் இருக்கிறதுலே பெட்டர் பெனிஃபிட் அடைன் பண்ணாங்க. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விக்ரம் சோலார்ன்ற கம்பெனி வந்து ஒரு சோலார் பேனல் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி. இந்த கம்பெனியோட ஸ்டாக் வந்து ஆஸ் யூஷுவல் வாரில் பேனிக் ஆகுறாங்க, மக்கள் வந்து பேனிக் ஆகும்போது 236 லெவல்ஸில் இருக்கிற இந்த கம்பெனி 167 லெவல்ஸ்க்கு வந்துருது. ஸோ இட் இஸ் எக்ஸாக்ட்லி அரௌண்ட் த லெவல் ஆஃப் 5th March 12th March டைமில். கீழே டேட்டா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ட்ரேடிங் வியூவில். ஸோ இதுக்கான பிளாட்ஃபார்மை ட்ரேடிங் வியூ தான் யூஸ் பண்ணுறேன். இந்த டைமில் அகெயின் ஏஷியன் பெயிண்ட்ஸை பார்க்கல, இன்னொரு நாலேஜில் க்ரூட் ஆயில் வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும், சோலாருக்கும் க்ரூட் ஆயிலுக்கும் சம்மந்தமே கிடையாது. எனர்ஜி லெவலில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணுறதுனால இது வந்து அஃபெக்ட் ஆகாத கம்பெனின்ற நாலேஜில் ஷார்ட் டேர்மாக பண்ணியிருந்தா 1 to 2 months லுக் அட் த பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் 170 to 220, 50 ரூபாய் ஏறி இருக்கு அப்சல்யூட் நம்பரில். ஆனால் இன் டர்ம்ஸ் ஆஃப் பர்சன்டேஜ் இட் இஸ் மோர் தேன் 30%.
25% ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு. அப்போ ஷார்ட் டேர்மில் நீங்கள் மார்க்கெட்டில் ஜெயிக்கவும் முடியும், லாங் டேர்மில் மார்க்கெட்டில் தோக்கவே மாட்டீங்க. இதுதான் ஒரு ப்ராப்பர் நாலேஜோட மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கிற ஒரு கிறிஸ்டல் கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். மார்க்கெட்டில் ஒரு சில ஸ்டாக்ஸ் தான் வந்து ரீபவுண்ட் ஆகிருக்கு, சில ஸ்டாக்ஸ்லாம் இட் ஹாஸ் பீன் கிராஷ்ட். ஹவு யூ பிக்கிங் தட் கைண்ட் ஆஃப் மூவ்மெண்ட் ஸ்டாக்ஸ்? ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஸ்ரீனி கேட்ட கொஸ்டினுக்கு வந்து ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன் ரெண்டாக பிரிச்சுக்கலான்னு. அப்போ குவாலிட்டி ஸ்டாக்ஸை பிக் பண்ணுறது எப்படி இது மாதிரி பிக் பண்ணோம், எந்த மாதிரியான ஸ்டாக்ஸை பிக் பண்ணியிருக்கோம், இதுக்கான லாஜிக் ஏதாவது வந்து ஒரு குவான்டிஃபைபிளாக காட்ட முடியுமா அப்படின்னா இந்த இடத்துல தான் வேல்யூவேஷன் ஒரு கான்செப்ட் வருது. ஒரு ஸ்டாக்கை நம்ம பிக் பண்ணும்போது அதோட நெட் ப்ராஃபிட் லெவலை பேஸ் பண்ணி தான் பிக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஈவன் நவ் வி ஆர் சிட்டிங் ஆன் த 3rd week of April. அப்போ வந்து நீங்கள் இஃப் யூ லுக் இன் டு திஸ் ஸ்க்ரீனை பாருங்களேன். ஸோ ஐ ஜஸ்ட் ப்ரொஜெக்ட் டுவர்ட்ஸ் ஸ்க்ரீன். யூ லுக் அட் திஸ் டிசிஎஸ் எடுத்துப்போம். டிசிஎஸ் வந்து ரிசல்ட்ஸ் வந்தாச்சு. தே ஹவ் பிளென்டி ஆஃப் பிளான்ஸ். இப்போ இது வந்து moneycontrol.com வெப்சைட்டில் நீங்கள் போய்ட்டு ஒரு கம்பெனியை பற்றியான டீடைல்ஸ்லாம் பார்த்துக்கலாம். ஸோ டே ரேஞ்ச் எப்படி போயிட்டுருக்கு, லாஸ்ட் 1 yearல ரேஞ்சஸ் எப்படி இருக்குது, வாட் இஸ் த ஓவரால் ஐடியா ஆஃப் த கம்பெனி அப்படின்றது. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து லேர்னிங் ஆங்கிளில் வரும்போது இந்த ஸ்கோர்லாம் பார்த்து ரொம்ப ஃபிக்ஸ் ஆகாதீங்க. நான் சொல்ல வரது என்னன்னா, இதில் வந்து ஒரு குவாலிட்டி ஸ்டாக்ன்றதுக்கு நீங்கள் வந்து அதோட வேல்யூவேஷனை பார்க்கலாம். இஃப் யூ லுக் இன் டு திஸ் பர்டிகுலர் ஏரியா, இந்த கம்பெனியோட இண்டஸ்ட்ரி லெவலில் இது அண்டர் வேல்யூடாக பிளேஸ் ஆயிருக்கு இப்போ இருக்கிற ப்ரைஸ் லெவல். அப்போது நான் ஒரு குவாலிட்டி ஸ்டாக்கை தான் பார்க்குறேன், அதுக்கான ப்ரைஸ் லெவல் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூஷனில் இருக்குன்றதுக்கு இந்த குவான்டிஃபைபிள் டேட்டா சொல்லுது. ப்ரிடாமினெண்ட்டாக வந்து உங்களுக்கு ஐடி செக்டாரே வந்து அண்டர் வேல்யூடாக இருக்கிறதுனால இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி குட் டைம் ஃபார் எ வேல்யூ இன்வெஸ்டர் டு கன்சிடர் பிக்கிங் தீஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ். அதுக்காக ட்ராடவுன்ஸ் வராது, இது ஒரு ரெக்கமெண்டேஷன் வாங்குன்றதை நான் இம்ப்ளை பண்ண வரல. இதில் உங்களுக்கு ட்ராடவுன்ஸ் வந்தாலும் ஸ்டாக் ஃபால் ஆனாலும் லாங் டேர்மில் நம்ம பேசின பழைய பெர்ஸ்பெக்டிவில் நீங்கள் ஒரு லாஜிக்கில் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஐ எம் பிரிட்டி ஷுர் யூ வில் பில்ட் யுவர் வெல்த். ஸோ அப்போ ஸ்ரீனி ஒரு வேல்யூ பிக் ஸ்டாக்ஸ்ன்றது வந்து ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோன்ற ஒரு பேராமீட்டர் இருக்குது. அந்த ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ வந்து ஒரு இண்டஸ்ட்ரி லெவலோட கம்மியாக ட்ராவல் ஆகிறத ஃபோக்கஸ் பண்ணிக்கும். இந்த இடத்துல டிசிஎஸ் எக்ஸாம்பிளில் 25 times இருக்குது இண்டஸ்ட்ரி லெவல். ஆக்சுவல் கம்பெனியோட PE ரேஷியோ வந்து 18ல் இருக்குது. தட் மீன்ஸ் இண்டஸ்ட்ரியோட கம்மியாக இருக்குது, இட் இஸ் அண்டர் வேல்யூ. இது ஒரு ஒன் ஆஃப் த குட் பேராமீட்டர் டு கன்சிடர் ஏ குவாலிட்டி ஸ்டாக் அண்டர் வேல்யூ. வாட் இஸ் த லெவல் வி கேன் ஹேவ்? 18 டிசிஎஸ்ல PE ரேஷியோ இருக்குது. அப்போது 10 இருந்தாலும் பெட்டரா, 15 இருந்தாலும் பெட்டரா, எனிதிங் 22 நியர்பை இருந்தாலும் பெட்டரா? சி, இட்ஸ் அ வெரி ப்ராட் பேஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டிவ் கொஸ்டின் தான். இப்போ இதை வந்து கம்பெனிஸ் டு கம்பெனிஸ் நம்ம டிஃபர் ஆகும். சம்டைம்ஸ் சில கம்பெனி வேல்யூ ட்ராப் ஆகும். ஏன்னா அந்த கம்பெனியோட க்ரோத்தே இல்லாதப்போ இப்போ ஒருத்தவங்க வந்து லோயர் PE ரேஷியோ இருந்தாலே வாங்கிடலாம்னு நினச்சிடக்கூடாது. அதில் தான் நீங்கள் வந்து யூ ஆர் நாட் ஆக்சுவலி பையிங் எ ஸ்டாக் ஆர் எ ப்ரைஸ், யூ ஆர் ஆக்சுவலி பையிங் எ பிஸ்னஸ். அப்போ நிறைய ஃபேக்டர்ஸை பார்க்கணும். இந்த பிஸ்னஸில் வந்து க்ரோத் இருக்குது, ஏஐ ட்ரிவன் க்ரோத் இதில் இருக்குது, ஃபியூச்சர் பாலிசிஸில் இவங்க பெனிஃபிட் ஆவாங்கன்னு தெரியும் போது தான் இதில் பண்ணணும். அப்போது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் வந்து PE ரேஷியோன்றது எ டிப் ஆஃப் அன் ஐஸ்பர்க் தான். ஸோ to be more precise and clear about other parameters, you got to learn about that, do your research, then you can decide about investments. நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. PE ரேஷியோ வந்து ரேஞ்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியை விட கம்மியாக இருக்கிறது ஒரு பாசிபிளான குட் லெவல். செகண்டரி திங், இந்த பிஸ்னஸ்லாம் உங்களுக்கு மற்ற ஃபேக்டர்ஸ்லாம் ஃபேவரபுளாக இருக்குன்னா யூ கேன் கன்சிடர் லைக் எ 10 to 25 levels of PE, considering the industry is more than that level. ஸோ அதுதான் வந்து ஒரு கம்பெனி ஒரு வேல்யூபிளான மூமெண்ட்டில் நீங்கள் பிக் பண்ணுறதாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இட் டிஃபர்ஸ் வித் இண்டஸ்ட்ரி டு இண்டஸ்ட்ரி. ஹாவ் ஏ காஷன் அபவுட். லோகேஷ், இது ஒரு நியூ இன்வெஸ்டர்ஸ்க்கு நீங்கள் சொல்கிற இந்த PE ரேஷியோ பேஸ் பண்ணி உள்ளே போகலாம், என்ட்ரி கொடுக்கறது ஓகே, ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இந்த மாதிரி கிரைசஸில். எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸை என்ன பண்ண வேண்டியது? அவங்க ஆல்ரெடி பணம் போட்டிருப்பாங்க, தே வில் பி இன் ஷாக் ஆஃப்டர் சீயிங் திஸ் ஃபால். ட்ரூ. What is your idea? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் வந்து பேனிக் செல்லிங் பண்ணக்கூடாது. இது நம்ம நிறைய தடவை ப்ரீவியஸ் வீடியோஸில் பேசியிருக்கோம், இன்ஸ்டாகிராம்லலாம் சொல்லியிருக்கோம். இதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரியும். இப்போ மார்க்கெட்டில் வந்து வார் சுச்சுவேஷன் போது மார்க்கெட் ஃபஸ்ட் எடுத்தோன்னா அது ஒரு பேனிக் மோடாக தான் பார்க்கும். ஏன்னா இது எப்படி டர்ன் அவுட் ஆக போகுதுன்னு தெரியலன்னும் போது இதை ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. சில பேருக்கு ரீபேலன்ஸ் பண்ண தெரியும், நம்ம அதுக்குள்ளே வருவோம். லெட்ஸ் டேக் அன் எக்ஸாம்பிள் ஸ்டேனி, அதை பற்றி இன்னும் கிளியராகவே வந்து பீப்புள் புரிஞ்சுப்பாங்க. இப்போ இந்த இடத்துல யூ லுக் அட் திஸ் பர்டிகுலர் எக்ஸாம்பிள் டைட்டன். இப்போ டைட்டனை எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டில் பேனிக் ஆகுது. அந்த பீரியடில் டைட்டன் ஸ்டாக் வந்து ஆல் டைம் ஹையில் இருக்குது, விச் இஸ் லைக் 4,393. இஃப் யூ லுக் இன்டு த சார்ட் நவ்,
இந்த இடத்துல இதோட பீரியட் வந்து மார்க்கெட் டைம் அப்போ வந்து வாரெலாம் பெருசாகல, அப்போ இன்னுமே கோல்டு மார்க்கெட் நல்லா பெருசாகும். கோல்டை வந்து கண்டினியூஸாக வந்து நம்ம வாங்கி தான் இருக்க போகிறோம். கல்ச்சுரலாக நம்மளுக்கு அந்த ஷிஃப்ட் எதுவும் நடக்கலன்றதுனால இன்னும் போகும்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு பேனிக் நடக்குது, மேசிவ் ஃபால் வருது, டக்குன்னு டைம் ஃபால் ஆகுது. ஸோ வித்தின் a few 2 weeks டைமில் 4400 லெவல் இருக்குது, 3800 லெவலில் வந்துருது. 600 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகுது. இப்போ 600 பாயிண்ட்ஸ் ஃபாலோ ஆகிற இந்த டைட்டன் ஸ்டாக்கை வாங்கலாமான்ற ஃபியர் இருக்குது. பிரேக் பண்ண அடுத்த லெவல் போயிடுமானா அகெயின் இது எப்படி உங்களுக்கு ரைஸ் ஆயிருக்குன்னா ஜஸ்ட் லைக் நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி தான், விழுந்த உடனே டப்புன்னு குதிரை மாதிரி ஏஞ்சிருக்குல்ல ஸ்டாக்கு. அப்போ பேனிக் செல் பண்ணாதவங்களுக்கு இது அட்வான்டேஜ். பேனிக் செல் பண்ணிட்டீங்களா இதை பார்த்துட்டு, எஸ் கான், ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் கான், ஆர் நீங்கள் இருந்த ப்ராஃபிட்டையும் மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் எடுக்கலாம். இப்போ டைட்டன் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறோம், கோல்டு மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இருக்குது அப்படின்னா, இந்த பீரியடில் இந்த க்ரீன் எனர்ஜி, ரெனியூபிள் எனர்ஜி செக்டர்ஸ்லாம் வந்து பர்ஃபார்ம் ஆகுச்சு. ஓகே, லாஸ்ட் இயர்லேயும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, இந்த இயர்லேயும் நல்லா பர்ஃபார்ம் ஆகுன்ற மாதிரி சொன்னாங்க. பட் அகெயின் வார் சுச்சுவேஷனில் ஒருத்தர் வந்து இங்கே வாங்கிடுறாருன்னு எடுத்துப்போம். ஸோ அப்போ இதுதான் வந்து எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டரோட கான்செப்ட். அவர் வாங்கிடுறாரு, 1000 ரூபாயில் வாங்கிடுறாரு, 2000 போகணும்னு எதிர்பார்க்குறாரு, வேரியஸ் ரீசன்ஸ். ஆனால் வார் வருது, இந்த ஸ்டாக் வந்து 800க்கு போயிடுது, 20% லாஸ்ல இருக்காரு. அவர் பேனிக் ஆகாமல் ரீபேலன்சிங் சொல்லுவாங்க, ஃபயர் ஃபைட்டிங் சொல்லுவாங்க. கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கு, அவரோட PE வேல்யூவேஷன் இன்னுமே அட்ராக்டிவாக மாறுதுல்ல. அப்போ அந்த நாலேஜ் இருக்கிற அந்த பர்சன் அனலைஸ் பண்ணிட்டு ஸ்டடி பண்ணிட்டு இது வார் ட்ரிவன் ஃபால் தான் சொல்லிட்டு இது ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துருந்தாருன்னா, இதில் ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறாரு 1 lakh, இதில் ஒரு 100 குவான்டிட்டி வாங்குறாரு. ஸோ 200 குவான்டிட்டிஸ் வாங்கிடுறாரு, கிட்டத்தட்ட 800 rupees ரேஞ்சில் வாங்கியிருக்காரு செகண்ட் டைம் வாங்கும்போது. அப்போ ஆவரேஜ் ஆகிடுது. அப்போ ஓவரால் ப்ரைஸ் வந்து 900 rupeesல அவர்கிட்ட இருக்கு. எத்தனை குவான்டிட்டி? 200 குவான்டிட்டி. எந்த டைமில்? இந்த மந்தோட ஸ்டார்டிங்கில். ஸோ அவர் வெயிட் பண்ணுறாரு, ஏப்ரல் என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்னு. த மூமெண்ட் வார் இஸ் கமிங் டு த சீஸ்ஃபயர் டாக், இந்த கம்பெனி அந்த ஒரே ஒரு பயத்தினால தான் விழுந்திருக்குன்ற காரணத்துக்காக இட் இஸ் ஸ்கை ராக்கெட்டிங். நம்ம சொன்ன அந்த குதிரை எக்ஸாம்பிள் தான். அப்போ என்ன ஆயிடுது, அவருக்கு 200 ஸ்டாக் வாங்கியிருக்கவர் இப்போ ஒரு ஸ்டாக்குக்கு 125 ரூபா ப்ராஃபிட்ல இருக்காரு ஆன் த டேட் ஆஃப் 20th April or 21st April. ஜாப் டன் இல்லையா? அவரோட ஷார்ட் டேர்ம் கோல் ரீச் பண்ணிடுறாருல. திஸ் இஸ் த ஓவரால் ஐடியாலஜி. அப்போ இந்த மாதிரியான பெர்ஸ்பெக்டிவ்ல மல்டிபிள் கம்பெனிஸ் இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸே ஆகாதுன்னு கிடையாது. அந்த லாஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கான நாலேஜ் இருக்கணும், அனாலிசிஸ் இருக்கணும், ஒரு ப்ராம்ப்ட் டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் வேணும். ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துட்டா நம்ம போய்ட்டு நேராக கோல்டில் போட்டுடலாம் அப்படின்னா அது தப்பாகிடுச்சு. இந்த டைமில் ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுந்தாலே கோல்டு சேஃப் ஹேவ் அன் அசெட்னு சொன்னவங்களுக்கு கோல்டே கீழே வந்துருச்சு. ஸோ அப்போ அது வந்து மார்க்கெட்டில் அகெயின் அண்ட் அகெயின் உங்களோட தியரி எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகிறது இல்லை. பிகாஸ் US டாலர் அப்ரிஷியேட் ஆனதுனால உங்களுக்கு கோல்டு மார்க்கெட்டும் விழுது. அப்போ நீங்கள் தப்பாக டெசிஷன் எடுத்துட்டோமோ, உங்கள் லேர்னிங் தப்பாகிடுச்சுன்னா இல்லை, டீப்பர் லேர்னிங் இல்லை, டெசிஷன் மேக்கிங்கில் நம்ம தப்பு பண்ணிடுறோம். அப்போ கண்டினியூஸ் லேர்னிங் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்களுக்கு ஒரு ஜெயிக்கிறதுக்கான சொல்யூஷன்ஸை கொடுக்குது. இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்பர்ட் ட்ரிவன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு போகலாம். யூஆர் சம்வாட் சேஃபர் இன் த மார்க்கெட்ஸ். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. அப்போ பாட்டம் லைன் ரொம்ப சிம்பிள் செய்யும். இது பிகினராக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டராக இருக்கிறவங்களும் சரி, லாங் டேர்முக்கும் ஷார்ட் டேர்முக்கு இருக்கிற டிஃபரன்ஸை புரிஞ்சிக்கணும், டீவியேஷன்ஸை புரிஞ்சிக்கணும். ஷார்ட் டேர்மில் பார்க்கும்போது நம்ம ஸ்டாக்கோட டைமே நீங்கள் நோட் பண்ணி பாருங்களேன் சார்ட்டில். யூஆர் டாக்கிங் அபவுட் 1 day டைம் ஃப்ரேம். வேற நம்ம லாங் டேர்மில் பேசும்போது நிஃப்டியை நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்குறோம். இந்த மாதிரியான நுவான்சஸ் எல்லாத்தையுமே கிளியராக புரிஞ்சிக்கணும். எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல இந்த வீடியோ பார்க்கும்போது. அப்போது உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் அவுட்லுக் லெவலில் பார்க்குறோம், இதை சொல்கிறாங்க, இது ஏறி இருக்குது இறங்கி இருக்குன்னு இல்லாமல் இன்டெப்த் லேர்னிங்கோட பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனான்ஷியல் ஜேர்னி வந்து வேறு டைமென்ஷனில் மாறும். ஸோ உங்களோட க்ரோத் ஆஃப் டெவலப்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் யுவர் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து மேனிஃபோல்டாக வளரும். இதை நீங்கள் வந்து ஆர்கனைஸ்டாக ஸ்ட்ரக்சர்ட் லேர்னிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நாலேஜ் யூஸ் அகாடமியில் நாங்கள் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து மார்னிங்கில் மார்க்கெட் நடக்கும்போதே லைவ் மார்க்கெட் செட்டப்ஸில் லேர்ன் பண்ணுறதுக்கு வி ஹேவ் ஏ மார்னிங் லைவ் ப்ரோக்ராம் ஃப்ரம் 10:30 to 1:30 டியூரிங் த மார்க்கெட் ஹார்ஸ் மண்டே டு ஃப்ரைடேல கண்டக்ட் பண்ணுறோம். தென் இந்த டைமில் நான் ஒர்க் பண்ணுறேன், ஐம் சேலரிட் ப்ரொஃபஷனல், மார்னிங்கில் நான் வந்து ரொம்ப பிஸியாக இருப்பேன், அந்த டைம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்களுக்கு we are providing online program that is on the live setup. Not only you can think about Indian stock market, you can also think about US stock markets, right? ஸோ அப்போ அதுலேயும் உங்களுக்கு இதே மாதிரியான அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடந்தது தான் இருக்குது. கூகுள்லாம் பார்த்தீங்கன்னா 100% க்ரோத் கொடுத்துருக்கு லாஸ்ட் 1 yearல. அப்போ அதெல்லாம் நீங்கள் அட்டைன் பண்ண முடியுமா? ஈவினிங் ஆன்லைன் பேட்சும் பண்ணிக்கலாம். ஸோ எடுக்கிற ஒவ்வொரு பேட்சும் நாங்கள் ரெக்கார்ட் பண்ணுறோன்றதுனால மல்டிபிள் டைம்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆன்லைன் ஈவினிங் நான் பிஸி, மார்னிங்கும் பிஸி, வீக் டேஸ்லேயே பிஸினா வீக்கெண்ட்ஸ் பேச்சஸ் ஆல்சோ அவைலபிள் இன் அவர் அகாடமி. நான் இந்த 3 விஷயத்துலையுமே நான் ரொம்ப ஹெல்டப்பு. எனக்கு வந்து இந்த நைட்டில் சோஷியல் மீடியாவை வந்து ஸ்க்ரால் பண்ணுற டைமில் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா we have a recorded content, that's a live recording content. இன்னைக்கு எடுக்கிற கிளாஸை நீங்கள் இன்னைக்கு ரெக்கார்டிங் பார்த்துக்கலாம்.
So that's what we are providing. We have a buckets of programs offered by our academy for more than 7 years. நாங்கள் வந்து ஒரு 1000+ கேண்டிடேட்ஸ்க்கு மேலே எங்களோட அலுமினிஸை ட்ரெயின் பண்ணியிருக்கோம். They have been in our journey successfully in the market. So you can check out our Google reviews. If you want to take a wonderful step in this opportunistic time now, this is the exact moment you have to enter into the market. I am pretty sure you will be very much successful in the market in the days to come. So marketsல ஷார்ட் டேர்மில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்துடலாம், பட் லாங் டேர்மில் தோத்தவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. So you try to be on the winning side of the market by learning the market first. So learn stock market with ease. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான டவுட்ஸ், இதில் ஃபர்தர் டாபிக்ஸ் பற்றி நீங்கள் பேசணுன்னா do subscribe to our channel, press the bell icon for continuous notifications. கமெண்ட்ஸில் வந்து போடுங்க, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா, இதை நீங்கள் வந்து வேறு ஏதாவது டாபிக்ஸ் பற்றி பேசணும்னா do put it in the comments. We will try to cover it up in our upcoming weekly series with Srini. Thanks a lot, Srini, for your kind gesture as well. Thank you so much, Lokesh. It was very clear. Thank you. Thank you so much. See you guys.